ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த சீரிஸோட 9th எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மம்மி இருந்துட்டு சிஓ கிட்ட இந்த மாதிரி உன்னோட ட்வின் கசன் பிரதர் வராங்களாண்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அவனும் வந்துட்டு அவங்க பிரதர்ஸ் பற்றி, அதாவது சின்ன வயசுல நடந்ததை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். சிஓக்கு என்ன சொல்கிறானோ அதை தான் அவனுங்க ரெண்டு பேரும் கேட்பானுங்க. ஒருத்தனுக்கு கழுத்தில் மச்சம் இருக்கும், இன்னொருத்தனுக்கு இருக்காது. இதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். கழுத்தில் மச்சம் இருக்கிறவன் சரியான ரவுடி பேபி, இன்னொருத்தன் வந்துட்டு இன்னசென்ட். மச்சம் இருக்கிறவன் மச்சம் இல்லாதவனை போட்டு அடி அடின்னு அடிப்பான், அவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொல்றேனோ அதை பக்காவா கேட்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அவனுங்க வாய்ஸ் கேட்குமா, என்னது இது வாய்ஸ் கூட சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் பீம் பாய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. இவனுங்களை பார்க்கும்போது சியூக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவனே ஓனா மாதிரி ஒல்லியா தானே இருப்பான், ஆனா இவனுங்களா பிதுங்கி போய் பீம் பாய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. வந்ததும் வராதுமா வாட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஓட வேற விட்டுருவானுங்க. சியூக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வேற பின்னாடி அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. சியூக்கு வந்துட்டு ரெண்டு பேர் கையிலயும் மாட்டினா சட்னி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அசுர வேகத்துல வேற ஓடிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல ரவுடி பாய் இல்ல அவன் வந்து பிடிச்சிட்டு நான் தாண்டா வின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சியூக்கு வந்துட்டு இதுக்கு மேல இவனுங்க கிட்ட உசுர வந்து பந்தயம் வச்சு விளையாட முடியாது, இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன் நானு. சியூல் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க வந்து டேட் பண்ணதே இல்ல, பண்ணுங்க ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வர ஆசையை தூண்டி விட்டுட்டு இருப்பானா. ரெண்டு பேரும் ஒரே குதூகலமாயிடுவானுங்க. நம்ம சியூக்கும் வந்துட்டு பக்காவான மாமா வேலையை பார்த்து ரெண்டு பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணிடுவான். அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு கடைசி நேரத்துல இந்த மாதிரி போன் பண்ணி என்னால வர முடியாதுன்னு சொன்னதும் இவன் காண்டாய் கத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், நாளைக்கு கூட்டு போய் இதை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னசென்ட் பாய் தான் வந்துட்டு அந்த டேட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். சியூக்கும் வந்துட்டு இது உனக்கு புதுசு, அதனால அப்பப்போ நான் கால் பண்ணி கூப்பிடுவேன், வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட் பாய் வந்துட்டு உள்ள போயிட்டு இருப்பான். அடுத்து ரவுடி பாயை கூட்டு வச்சு இங்கதான் உனக்கு டேட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பம்மிட்டே வர சொல்லுவான். இவ்வளவு தூரம் ஏன்டா என்ன கூட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றது கேளுடா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பத்தி சொன்னது சரி பொண்ணு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டுவானே, பொத்துன்னு வரை கீழே விழுந்துட்டு இருப்பான். சியூக்கு சும்மா ஒரு தட்டு தட்டுனதுக்கே பொத்துன்னு விழுறோமே, ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வர சியூக்கு யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டால, அதை சொன்னா அடிச்சிருவானுங்க சொல்லிட்டு ஒரே பொண்ணை வந்துட்டு ரெண்டு பேரையும் டேட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனுங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டான். அதனால ஃபர்ஸ்ட் இன்னசென்ட் பாயை உள்ள அனுப்பிச்சு வச்சதும் அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இன்னசென்ட் பாய் நல்லாவே பேசிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சியூக்கு வேற மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இன்னசென்ட் பாயும் இருந்துட்டு இருடா அண்ணன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ரொம்ப நேரம் ஆகியும் இவன் வந்திருக்க மாட்டானா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒருவேளை 2 பாத்ரூம் போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்பதான் வந்துட்டு ரவுடி பாயும் வந்து என்ட்ரி ஆவான். இவ சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே என்னங்க டேட்டிங்னு சொன்னாங்க, என்ன விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க வர லேட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு வேற சொல்லுவாள். அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன் தெரியுமா லேட் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணோட மூஞ்சி வேற மாறிடும். ஏன்னா இவன் பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு தானே சொல்லியிருப்பான், ஒருவேளை பாத்ரூம் போன கதையை தான் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வேற அப்படியே கீழே வச்சிருவா. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அடையாளமே தெரியாது எவன் வரான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள அங்க சியூக்கு வந்துட்டு டே ரவுடி பாய் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிருவான். ரவுடி பாய் போனதும் இன்னசென்ட் பாயோட என்ட்ரி. சாப்பாடை பார்க்கும்போது சாப்பிட்டு வேற வச்சிருக்குமா, அதான் ரவுடி பாய் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுருப்பானே. இவன் வந்து நினைச்சுப்பான் இந்த சியூல் கேர்ள்ஸே இப்படிதான் போல, அடுத்தவன் தட்டுல இருக்க சாப்பாடை புடுங்கி சாப்பிட்டுருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெயிட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒயின் எடுத்துட்டு வருவாங்க. இந்த இன்னசென்ட் பாய் வந்து குடிக்க மாட்டான் போல, அதனால அவன் வந்து வேணான்னு சொல்லிடுவான். வேணான்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ ஷாக் ஆயிடும், இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கிட்டே கேட்கும் போது அவனும் வந்துட்டு நான் குடிக்கலாம் மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சூப்பருங்க அப்படின்ற மாதிரி அவ புகழ்ந்து வேற தள்ளிட்டு இருப்பான். அவளுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சு போயிடும். இந்த பக்கம் ரவுடி பாயில சியூக்க போட்டு மிரட்டிட்டு இருப்பான். வந்தியா பொண்ணை காட்டினியா, அத்தோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போவியா, சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டுட்டு தான் உள்ள வந்துட்டு இருப்பான். உள்ள வர கேப்ல சியூக்கு வந்துட்டு இன்னசென்ட்டை வெளியே கூப்பிட்டுருப்பான். வந்ததும் வராதுமா அவகிட்ட இருக்க ஒயினை வேற எடுத்து குடிச்சிட்டு இருப்பானா. இப்பதான் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட்ரஸ் வேற கூப்பிட்டு வந்துட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணு வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குடிக்க கூட மாட்டான், அதான் மெயின் ரீசன் வேற சொல்லியிருக்கான். இப்போ மொத்தமா வந்துட்டு இவன் காலி பண்ணி விட்டுருவான். இன்னசென்ட் பாயை வேற சியூ கூப்பிட்டு வச்சு மொக்க போட்டுட்டு இருப்பானா. எப்படிரா போகுது அந்த பொண்ணு, எப்படிரா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். வந்தியா காட்டினியா கிளம்பிட்டே இருடா, ஏன்டா இப்படி கூட்டு வச்சு மொக்க போட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு கிட்ட பேசவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வர கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இந்த கேப்ல சியோக்கு மறுபடியும் ரவுடி பாய் கால் பண்ணி வெளியே கூப்பிடுவானா. அவன்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அந்த டைம் உன்னை விடவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது இன்னசென்ட் பாய் வந்துட்டு சரி வாங்க நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை பார்த்தா ஃபுல்லா காலி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சியூ கேர்ள்ஸே இப்படித்தான் போல அப்படின்னு மனசுல நினைச்சுப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஹேண்ட் பேக்கை வாங்கி இந்த மாதிரி நான் எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு வெயிட்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ரவுடி பாய் எல்லாம் இருக்கிற டென்ஷன்ல சியூக்க போட்டு அடிக்கிறதுக்காக வரும்போது அவன் வேற ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பான். அடிக்கவே இல்லை ஆக்ட் பண்றேன்னு அப்படின்னு சொல்லும்போது சரி போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சியூக்க வந்து அவனை
அனுப்பி வச்சிருவான். இன்னசென்ட் பாய் வர அந்த பொண்ணை வெளியே நிக்க வச்சுட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இங்க ரவுடி பாய் வந்துருவான். அவன் வந்தது இந்த பொண்ணு கிட்ட கேட்பான், உள்ள தானே இருந்த எப்படி வெளியே வந்து அப்படின்னு சொல்லுவான். அட பக்கி நீ தானடா என்ன கூட்டு வந்த, அதுவும் இல்லாம என் பேக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யூஸ்வலா பேக் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன், அது வீட்டுல இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பானா. ஏன் பேக்கடா அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்ப என்கிட்ட பேக் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். அதுவும் இல்லாம எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நீயே கொஞ்சம் கார் ஓட்டி என்ன கூட்டு போயிரு சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வந்துடும், அதனால இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர அங்க இருந்து போயிடுவான். போன அடுத்த செகண்டே இன்னசென்ட் காரோட வந்துடுவான். இந்த பொண்ணுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம மண்டையை போச்சுட்டு இருக்கும் போது இன்னசென்ட் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பானா. இப்பதானடா அங்க போனேன் அப்படின்னு சொல்லுவான். நான் அங்கெல்லாம் போல, இந்த பக்கத்துல இருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற கூப்பிட்டு இருப்பான். இப்பதானடா இவன் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா அதுக்குள்ள கார் எடுத்துட்டு வரான். ஒருவேளை திருடனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். இங்க இருந்து எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு வரதுக்குள்ள இன்னசென்ட் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுவான். ரவுடி வெளியே வந்துடுவான். உன்னோட காரா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டு இவனும் உட்காந்துட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பதான் இன்னசென்ட் வருவான். ஐயோ என் காரை காணோம், அந்த பொண்ணு அப்பவே என் சாப்பாடு திருடி சாப்பிடும் போதே நினைச்சான் ஒரு திருடியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து சியோக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தத்துல சிரிச்சிட்டு இருப்பான். எப்படியாவது என்னை விட்டுட்டு நீங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்களே அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு வேற இருப்பான். கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல இவன் கண்டிப்பா திருடன் தான், இவனை எப்படி போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே போலீஸ் வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குமா. அதை வேற பார்த்தோன்னே பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரவுடி கிட்ட சொன்னதும் அவனும் இறங்கி பேச ஆரம்பிச்சிடுவான் அந்த போலீஸ் கிட்ட. அவன் அந்த பக்கம் போனதும் இன்னசென்ட் இந்த பக்கம் போலீஸை கூட்டு இவதான் என் சாப்பாடையும் திருடிட்டா என் காரையும் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருப்பான். இதை ரவுடியும் பாத்துருவான். டே இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்கும்போது இன்னசென்ட் நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கும் புரியும், ஓ இவனுங்க ட்வின்ஸா, இவனுங்க ரெண்டு பேருக்கிட்டே மாறி மாறி நான் சிக்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கோம். இவனுங்க ஃபைட் பண்றதை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. இது மொத்தத்துக்கும் காரணம் யாரு, நம்ம சியூக்கு. அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிட்டு அவனை பொல கட்டு கடந்துருவானுங்க ரெண்டு பேரும். அடுத்த நாளே ரெண்டு கையிலையும் கட்டு போட்டு எதுவுமே பண்ண முடியாம பேன் வேற படுத்து கிடப்பான். அவங்க அம்மா வேற வெளியே போயிடுவாங்களா, அவ்வளவுதான் எனக்கு பசிக்குதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கையை யூஸ் பண்ணாம வெறும் வாயால மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலி இது அவனுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துட்டு இருக்கும், ரொம்ப நல்லா வேற இருந்துட்டு இருக்கும் அவனுக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பாத்ரூம் தானே, பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு அங்க இருக்க பேப்பரை கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்குமா அவனால. சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் வாஷ் பண்ணாம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணாம வாத்து மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்புறமா கை கால்லாம் சரியாயிட்டதுக்கு அப்புறம் நம்ம மூணை பாக்குறதுக்கு வருவோம். மூணும் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே ஸ்கேட்டிங்ல ஒருத்தர் இவளை இடிக்கிற மாதிரி வருவாங்களா. மூணு நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல தள்ளி விட்டு பார்த்தா அது ஒரு பெரிய படிக்கட்டா இருந்திருக்கும். படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்து செத்தடா மாவன அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் வேற கொடுத்துட்டு இருப்பா. பார்த்தா இவளுக்கும் கையெல்லாம் வேற கட்டு போட்டு உட்கார வச்சிருவாங்க. வேலையே செய்யலனாலும் அடங்கவே மாட்டா, காலை வச்சு உட்காந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் சியூக்கு தான் இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். இவ சொல்லுவா பரவாயில்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அவன் இல்ல நான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாத்ரூம் வந்துடும். அப்பாட்டுக்கு பாத்ரூம்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவா. இரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். மூடிட்டு போடா வேணா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உன் நிலைமை புரியும்டி அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு நான் எப்படி காலை வாஷ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு வாஷ் பண்ணி காட்டுவாளா. அவனுக்கும் எப்படி இந்த பொண்ணுங்களால மட்டும் எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன் வந்துட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் ஆஹா நான் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. ஒழுங்கா கிளம்பு உனக்கு தான் வேலை இருக்குல்ல, ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாளா. அதுக்கப்புறம் இவன் எல்லாம் திட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளை ஹக் பண்ணிட்டு சரி ஓகே எனக்கு உனக்கு என் மேல இருக்க அக்கறையை பத்தி நல்லா புரியுது, நான் கிளம்புறேன், உன்னை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் வேற பாத்துக்கிட்டு இருப்பா. அவன் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஃப்ரீடமா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அதாவது வாயால தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இதுதான் அவளுக்கும் பிடிச்சிருக்கும். இங்க போன சியோக்கு திரும்பி எனக்கு உன்னை தனியா விட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ சாப்பிட்றத வேற அவன் பார்த்துடுவான். இவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிடும். நான் தான் உன்னை போ சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுனே தெரியாம அவ பாட்டுக்கு வேற கத்திட்டு இருப்பாளா. இல்ல நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு மண்ணு பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு அடியை வேற கொடுத்துட்டு இருப்பா அவ. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இருப்பான். எவ்வளவு அடி வாங்கினாலும் அவளை விட்டு அவன் போகவே மாட்டான் வேற. இந்த மாதிரி சாஸோட உன் மூஞ்ச பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக வேற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவளும் கொஞ்சம் சிரிச்சிடுவா, அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா அவ. சரி ஓகே நம்ம பார்க் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பான். இல்ல என்னால மேக்கப் போட முடியாது அதனால நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். மேக்கப் இல்லாம நீ ரொம்ப கியூட்டா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற சிரிப்பு காட்டிட்டு இருப்பான். சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருப்பான். நல்லா தான் போட்டுட்டு இருப்பான். அவளும் கேட்பா எப்படி நீ இவ்வளவு அழகா போட கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட்மா, இப்ப பாரு என் கலைவினத்தை எப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜோக்கர் மாதிரி வேற மேக்கப் போட்டு விட்டுட்டு இருப்பான் அவன். அதுவும் இல்லாம அவ கையை வேற யாரும் பாத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேம்பயர்லாம் ட்ரெஸ் ஒண்ணு போடுவாங்கல்ல நல்லா குடிச்சாத்தானுக்கு போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வேற போட்டு விட்டுட்டு இருப்பான் இவன். அவ இருந்தாலும் கேட்பா கண்ணாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ அழகா தான் இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவ வேற நம்பிடுவாளா. அதுவும் இல்லாம அவனுக்கு நல்லாவே தெரியும் மேக்கப் கன்றாவியா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்ணாடியை பார்த்தா மேக்கப் கன்றாவியா இருக்குன்னு கண்டுபிடிச்சு
வச்சுட்டு வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய வேற மறைச்சிட்டு, "வா நான் உன்னை யாருக்கும் காட்டாம கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற அங்கருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். பார்க்ல வேற ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு, "நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியம் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சியு கிட்ட கேட்பா. "எதுக்கு அவங்க என்ன பார்த்து பயந்தடிச்சு ஓடுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அந்த பைத்தியமே நீ தான் நெனச்சுட்டாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் மட்டும் தான் குடுப்பான். "இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, அத பார்த்து அவங்க பொறாமப்பட்டு ஓடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வேற இருப்பான் அவன். பார்க்குற எல்லாருமே வித்தியாசமா வேற பார்த்துட்டு பயந்தடிச்சுட்டு வேற ஓடிட்டு இருப்பாங்களா, "ஏன் இந்த மாதிரி எல்லாரும் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சியு கிட்ட இவ கேட்கும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "ஒண்ணும் இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, அதான் பொறாமப்பட்டு ஓடுறாங்க" அப்படின்னு சமாளிச்சுட்டு, "உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்பன்னு பார்த்து ஒரு பையன் ஓடி வந்து டவால்னு வரை கீழ விழுந்துருவான். அவளால தூக்க வேற முடியாதுல்ல கையால, அதனால காலால எந்திச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருப்பாளே, அப்போ அவங்க அம்மா வந்துட்டு தூரத்துல இருந்து பார்த்து, "யார் என் பையன தூக்கி போட்டு மிதிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவள புடிச்சு வேற கத்த ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க. போறப்ப நல்லா பைத்தியக்காரின்னு வேற திட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம். ஏன் இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த உண்மையான பைத்தியக்காரி இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி வந்து இவ மேல இடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி முட்டிக்கும். 2 பேரும் அப்படியே மொறச்சிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உண்மையான பைத்தியம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு "சாரிம்மா தெரியாம இடிச்சிட்டேன். நீங்க போங்க தலைவி" அப்படின்ற மாதிரி இது பண்ணிருவாங்க. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பைத்தியம்னு வேற நினைச்சிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கவங்கலாம் வந்துட்டு பைத்தியத்துக்கும் பைத்தியத்துக்கும் சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆனா இவங்க புஸ்ன்னு போனத பார்த்தோன்னே, "ச்சே போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. லீவுக்கு வந்த உடனே சொல்லுவா, "இவங்க தான் அந்த உண்மையான பைத்தியம் போல. என்ன அடிச்சுருவாங்களோன்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னை விட மேக்கப்ல கொஞ்சம் கம்மியா தாம்மா இருக்காங்க பைத்தியம் மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு போனது கண்ணாடிய பார்த்தோன்னே அவ்வளவுதான் பில்டிங்கே கதற மாதிரி வேற கத்த ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு காம் டவுன் ஆயிடுவா. "இவனுக்கு என்ன போடவா தெரியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேக்கப் ரிமூவர் எடு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கி வந்துட்டு அதுக்கு பதிலா நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துட்டு போய் மூஞ்சில வேற தேய்ச்சு விட்டுருவான் அவன். ஆல்ரெடி கைய கால உடைச்சு விட்டது இல்லாம இப்ப வேற கண்ண நொல்லையாக்கி விட்டுருவாளோ, அவ்வளவுதான். கண்ணுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு துணிய கட்டி வச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா ஓடி வந்துட்டு, "என்னம்மா கோலம் இது?" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பதான் சியுக்கு மெசேஜ் பண்ணுவான், "என்னம்மா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதனால அம்மா அவனுக்கு ரிப்ளை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? இல்லன்னா எதுவும் கேம் விளையாடிட்டு இருக்கியா? வெப்டூன் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்துட்டு கேமுக்கு பதிலா கேன்னு சொல்லிட்டு வேற மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவாங்களா. இவனும் அத பார்த்துட்டு இல்ல பேட் டாக் போல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுவான் இவன். இத அவங்க அம்மா படிச்சு சொல்லும்போது, "ஆல்ரெடி என் கைய உடைச்சிட்டு கண்ண நோண்டி விட்டு எப்படி பேசுறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கண்டபடி வேற கத்த ஆரம்பிச்சிடுவா இவ. எவ்வளவு திட்டினாலும் மனுஷன் திருப்பி திட்டலாம் மாட்டான். அவ்வளவு நேரம் அழகா வரைஞ்சிட்டு இருப்பான் அவள. இவ இப்படி திட்டினது மேல, "உனக்கெல்லாம் இந்த மூஞ்சி செட்டே ஆகாதுடி, வேற மூஞ்சி தான் செட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கார்ட்டூன்ல வந்துட்டு கேவலமா ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ வந்துட்டு இதுதான் நீ அப்படின்ற மாதிரி வரைய ஆரம்பிச்சிடுவான் அவன். அப்புறமா மூன் வந்துட்டு அவங்க அம்மா கூட பார்க் வந்திருப்பா. அப்போ ஒரே கொசு தொல்லையா இருக்குமா, அதனால கையாட்டி அதை வேற விரட்டிட்டு இருப்பாளே. அப்போ வந்துட்டு ஒரிஜினல் பைத்தியம் இல்ல, அப்படியே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, "அவ தான் பைத்தியம், அவகிட்ட போவாதீங்க சரியா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இல்ல ஒருவேளை உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. இவள கொசு விரட்டுறேன்னு சொல்லிட்டு செம்ம காமெடியா வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கலகலப்பான சீன்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.